Dear viewers, morning I told the very important questions in the section A, 1 mark question. Next one is a very important question that I am taking from the lesson 1 only. You know very well, axial line and equatorial line, they are very important for the examination purpose. அச்சுக்கோடும் நடுவரை கோடும் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமுக்கு வருங்கிறது நமக்கு அவசியம் தெரியும். 5 மார்க் கொஸ்டினில் நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா படிக்காமல் விட்டுருப்பீங்க கடைசி நேரத்தில். நான் என்ன செய்கிறேன்னா அந்த டெரிவேஷனை ஃபுல்லாகவும் இங்கிலீஷில் எழுதுறேன். அதே நமக்கு தமிழ்லேயே அது வருது, ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு வரப்போகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் வந்து 5 மார்க் கொஸ்டினில் ஒன்று அச்சுக்கோடு இல்லைன்னா நடுவரை கோடு, இது ரெண்டும் வந்துடும். அச்சுக்கோடுக்கு வந்து இங்கிலீஷில் ஆக்சியல் லைன், நடுவரை கோடுக்கு வந்து ஈக்குவட்டோரியல் லைன் சொல்லியிருக்காங்க. நான் இங்கிலீஷில் நடத்துகிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈக்குவேஷன் தான் வரப்போகுது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா 5 மார்க்குக்கு 1 மார்க் டயக்ராமும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக 1 மார்க்கும், டெரிவேஷனுக்காக மார்க்கும் கரெக்டாக டிக் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒழுங்காக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன போர்டில் அங்கே பேப்பரில் எழுதுறீங்களோ அதை நாங்கள் போர்டில் எழுதுகிறேன். நான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா ஆக்சியல் லைன் படிப்போம். இப்போ அடுத்த வீடியோவில் என்ன செய்கிறோன்னா ஈக்குவட்டோரியல் லைனை நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ பொதுவாக டைபோல்னா 2 போல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். 2 சார்ஜ் இருக்கணும். அந்த 2 சார்ஜ் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று வந்து நெகட்டிவ், அனதர் வந்து பாசிட்டிவ். 2 சார்ஜ் இருக்குது. சார்ஜ்னா உங்களுக்கு தெரியும், அது Qங்கிற வேல்யூ உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன செய்யறோம்னா ஒரு சார்ஜை ஃபஸ்ட்டு நான் இங்கே போடும்போது ஆரம்பத்தில் உங்களுக்கு மைண்டில் டக்குனு ப்ளஸ் தான் வரும், அப்படி வரக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆக்சல் லைனுக்கு -Q வரணும். நீங்கள் அடுத்து நீங்கள் படிப்பீங்க ஈக்குவட்டோரியல் லைன், அதுக்கு வந்து ப்ளஸ் வரும். இப்போ நம்ம மைனஸ் என்ன வரணும், -Q தான் போட்டுக்கணும் சார்ஜ். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா -Qங்கிறது சார்ஜ் இருக்குது. பக்கத்தில் இன்னொன்று இருக்குன்னா இந்த இடத்துல +Qன்னு இருக்குது. 2 போல் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா அது டைபோல்னு சொல்றோம். 2 போல் இருக்கிறதுனால. ரைட். அந்த 2 போலுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொன்னா ஜென்ரலாக இங்கிருந்து அதை நம்ம பிரிச்சுக்கிறோம். சென்டர் பாயிண்டை நம்ம ஓன்னு வச்சுக்கிட்டோம்னா ஓவிலிருந்து -Q வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி அடுத்த சைடில் ஓவிலிருந்து +Q வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆனது ஈன்னு வச்சுக்கிறோம். ரைட்டு. அப்போ மொத்த டிஸ்டன்ஸ் என்ன வரும், 2a வந்துடும். ரைட்டு. இதை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டைபோல் மூமெண்ட்னு ஒன்று படிக்கணும். அது டைபோல் மூமெண்ட்டுக்கு வந்து இதில் பின்னாடி நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதுக்கு நான் இப்போ எழுதுறேன் P, டைபோல் மூமெண்ட் அப்படின்னு பேர். டைபோல் மூமெண்ட் Pக்கு என்ன ஃபார்முலானா, இதில் ஏதாவது ஒரு சார்ஜ் மட்டும் தான் நம்ம எடுத்து எழுதிக்கணும். நம்ம ப்ளஸ்ஸோ மைனஸோ நம்ம போடக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஏதோ ஒரு சார்ஜ் மட்டும். வாட் இஸ் மீன் பை டைபோல் மொமெண்ட்? த ப்ராடக்ட் ஆஃப், ப்ராடக்ட்னா பெருக்கணும், சிங்கிள் சார்ஜ். 2 சார்ஜில் என்ன செய்யுங்க, ஏதோ ஒரு சார்ஜ் ப்ளஸ் மைனஸ்லாம் போடக்கூடாது. த ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் பிட்வீன் ஒன் சார்ஜ், சிங்கிள் சார்ஜ், அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ். இந்த 2த்துக்கு நடுவில் எவ்வளோப்பா டிஸ்டன்ஸ் இருக்குது, 2a டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு சார்ஜையும் 2 சார்ஜுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறோம்னா 2a. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா Pன்னு பேர். இதுக்கு பேர் டைபோல் மூமெண்ட் பேர். Pக்கு பேருனா டைபோல் மூமெண்ட். இதை நம்ம பின்னாடி கடைசியில் நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால நான் இப்போ முதல்ல எழுதிடுறேன் நான். சரி. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இந்த ஆக்சியல் லைன்னா ஒரே நீட்டாக போகும். லைன் நேராக போச்சுன்னா அது ஆக்சியல் லைன். ஓகே, அப்படியே போகுது. எப்போதும் ஃபிசிக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெஸ்டிங் பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட்டை நம்ம வச்சுக்குவாங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா அந்த நல்லா கவனிங்க, டைபோல் மூமெண்ட் P ஒன்று போட்டுட்டு ஸ்மால் லெட்டர் P போட்டு மேலே ஒரு வெக்டர் வச்சுருக்கோம். இங்கே ஒரு நான் பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட் என்ன வச்சுக்கிறேன்னா கேபிட்டல் P வச்சுக்கிறேன். ரைட். இந்த Pங்கிற பாயிண்ட்ல நம்ம என்ன செய்யறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம்.
இங்க என்ன சொல்றாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறாங்க எதன் காரணமாக, ரெண்டு டைபோல் காரணமாக. அப்ப நமக்கு என்ன நடக்கும்னா, இந்த டெஸ்டிங் பாயிண்ட்ல இந்த பிளஸ் கியூ மூலமா என்ன நடக்குது, இந்த மைனஸ் கியூ மூலமா என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. இப்போ பிளஸ் கியூ மூலமா நம்ம என்ன கிடைக்குன்னு சொன்னோம்னா, இங்க பாருங்களேன், இதே இருக்கு. இதுல டிஸ்டன்ஸ் வந்து நீங்க பார்க்கணும். எதுக்கு இது உள்ள டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட் ஓ இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த டீக்கு உள்ள டிஸ்டன்ஸ்ங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஓவுக்கும் டீக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஆர்னு சொல்றாங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர். இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நீங்க முதல்ல எடுத்து எழுதிக்கணும். இப்போ என்னன்னா, இதுக்கு மேலே எழுதிட்டு ஒவ்வொன்றும் தனித்தனி பார்ட்டா என்ன திருத்துறவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அப்ப இது பேர் என்னன்னா டயக்ராம் பேர். இந்த டயக்ராமத்துக்காக, இந்த படத்துக்காக என்ன செய்யறீங்க, தமிழ்ல படம் போட்டு எழுதிக்கணும். இதுக்கு 1 மார்க் உண்டு. அடுத்தது என்னன்னா, இதுல கன்ஸ்ட்ரக்ஷன், இதுல என்னென்னலாம் நீங்க செஞ்சிருக்கீங்களோ அதை நம்ம என்ன சொல்றோம், கன்ஸ்ட்ரக்ஷன். சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க எழுதும்போது என்ன இருக்குல்ல, டைபோல் இருக்கு இல்லையா, அந்த டைபோல் எது சொல்றோம், மைனஸ் கியூ பிளஸ் கியூ நம்ம சொல்றோம். அப்ப நம்ம சொல்லும்போது லெட் ஏ டைபோல், ஒரு டைபோல் எடுத்திருக்கோம். என்னென்ன டைபோல் இருக்கு, ஆஃப் சார்ஜ், என்னென்ன சார்ஜ் இருக்கு, பிளஸ் கியூ இருக்கு, மைனஸ் சார்ஜ் இருக்கு. அப்ப ஆஃப் சார்ஜ் பிளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ, பிளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ எவ்வளோ தூரத்தில் அது செப்பரேட் ஆயிருக்குன்னா, separated by a distance 2a. இந்த பிளஸ் கியூ மைனஸ் கியூ எவ்வளோ தூரத்தில் இருக்கு, 2a இருக்கு. சென்டர் பாயிண்ட் என்ன சொல்றோம்னா o. ஓகே, the midpoint is, midpoint என்ன சொல்றோம்ப்பா, இங்க பாருங்க midpoint o. அப்புறம் the distance between o as well as p, அப்படின்னா இப்படி எழுதிங்க, டிஸ்டன்ஸ் வந்து OP is equal to r. இங்க பாருங்க o ல இருந்து p வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்றோம்னா r னு வச்சிருக்கோம். அவ்வளவுதான், கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம்னா தியரி. இப்போ தியரினா ஒன்றும் கிடையாது, கரெக்டாக அந்த டெரிவேஷன்லாம் எடுத்து எழுதுறோம். இங்க பாருங்க தியரி. ரைட், தியரியில் நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த பாயிண்ட் P, டெஸ்டிங் பாயிண்ட் P ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to an electric direct pole at a point. at a point என்ன அர்த்தம், at a point P, இந்த பாயிண்ட் தான் P on the axial line. axial line இப்படி வரணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் நான் அந்த பாயிண்ட் P ல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா நான் என்ன செய்யலாம்னா, Q பிளஸ் Qக்கு இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ்ங்கிறது நீங்க பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், சாதாரண எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜெனரல் ஃபார்முலா என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜெனரல் ஃபார்முலா E is equal to, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதான், அது K into Q by R square னு எழுதுவாங்க. K into Q by R square ங்கிறது ஃபார்முலா வந்து உங்களை மனப்பாடம் பண்ணியிருக்கணும். அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லையா, நம்ம Kக்கு பதிலாக 1/4π எப்சிலான் நாட் சொல்லுவாங்க. அப்போ Kக்கு பதிலாக என்ன செய்யலாம், 1/4π எப்சிலான் நாட். இந்த Kக்கு பதிலாக 1/4π எப்சிலான் நாட்டை எழுதிக்கிறோம். 4π இப்படி போட்டோம்னா எப்சிலான் நாட்னு அர்த்தம், மேலே Q divided by R square. இதுதான் ஜென்ரலாக உள்ள ஃபார்முலா. இப்போ என்ன செய்யறாங்கன்னா, இந்த பாயிண்ட் P ல பிளஸ் Q காரணமா என்ன உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நான் என்ன தெரியுமா செய்கிறேன், வேற ஒரு பேனால போட்டுக்கிறேன். நமக்கு எந்த பாயிண்ட் முக்கியம், டெஸ்டிங் பாயிண்ட் இங்கே தான் நடக்குது, இங்கே தான் நமக்கு டெஸ்ட் நடக்குது. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பிளஸ் Q மூலமாக போனோம்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன் போகும். அப்போ அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டானது இருக்கும். அப்போ நான் என்ன செய்யறேன், இதை இப்படி எடுத்துக்கிறேன். இந்த பிளஸ் Q காரணமாக நம்மளுக்கு என்ன ஏற்படுதுன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏற்படுது. அதை வந்து ப்ளஸ்ன்னு வச்சுருக்கோம்பா, ஈங்கிறது ப்ளஸ், Qன்னு போட்டுருங்க, ப்ளஸ் Q. அதே மாதிரி இதே இருக்கு இல்லையா, மைனஸ் Qன்னு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், ஆப்போசிட் சைடில் இங்கேருந்து அந்த மைனஸ் Q காரணமாக அப்படி நடக்குது. அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா E மைனஸ் Q அப்படின்னு இருக்குது. இப்போ அந்த பாயிண்ட் Pல என்ன நடக்கணும், இந்த ப்ளஸ் Qவும் மைனஸ் Qவும் எந்த இடத்துல ஆக்ட் பண்ணுது, சேர்ந்து Pங்கிற பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணுது. அப்போ நம்ம டெரிவேஷன் நம்ம என்ன செய்யணும்னா,
ஃபர்ஸ்ட் இ ப்ளஸ் கியூ கண்டுபிடிக்கணும், அப்புறம் இ மைனஸ் கியூங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன சொல்றீங்க? கே போட்டாலும் 1/4πε0 q/r² போட்டுக்கிறீங்க. இந்த ஆருக்கு மட்டும் எவ்வளவு தூரத்துலங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆகல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? இங்க பிளஸ் கியூ இருக்கிறது கண்டுபிடிக்கிறோம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் P. இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இத ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கலாம். நான் என்ன செய்யறேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to plus q, எதன் காரணமாக? plus q காரணமாக due to plus q வச்சிருக்கேன். இந்த plus q-க்கும் இந்த பாயிண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் மொத்த தூரமானது r இருக்கு. ஆனா இங்க எவ்வளவு தூரம் இருக்கு? r - a வருது. மொத்த தூரம் r. இத கழிச்சிடுறோம், a கழிச்சிடுறோம். அப்ப இந்த தூரம் எவ்வளவு வருது? r - a வருது. அப்ப நான் என்ன செய்யறேன்னா இதுல plus q மூலமா நடக்கிறது டிஸ்டன்ஸ் பாருங்க. எவ்வளவு தூரத்துல பாருக்கு? மொத்தம் 6, அதுல a மட்டும் கழிச்சுக்கிறேன். அப்ப மீதி இருக்கிறது எவ்வளவு தூரம் இருக்கும்? r - a தூரத்துல இருக்கு. அப்ப நான் 6க்கு பதிலா நான் என்ன வச்சுக்கலாம்னா r - a ன்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம இந்த ஃபார்முலா எழுதும்போது திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க பாப்போம். 1/4πε0 q அப்படியே இருக்கட்டும். அந்த rங்கிற இடத்துல மட்டும் நான் என்ன வச்சுக்கணும்னா இவருக்கும் உள்ள தூரம் மட்டும்தான். அது மொத்த தூரம் r ல இருந்து இது a கழிச்சுனா r - a தூரத்துல இருக்கு. அவர் என்ன வச்சுக்கணும்னா r - a ஹோல் ஸ்கொயர்னு வச்சிருக்கோம். புரியுதாப்பா? சரி, அடுத்தது இப்போ பிளஸ் கியூ முடிஞ்சு போச்சா? அடுத்தது மைனஸ் கியூ பார்க்கணும். இதே போட்டுக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to மைனஸ் கியூ. எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to மைனஸ் கியூ போட்டுக்கணும்னா அதே ஃபார்முலா தான் வரும். இங்க பாருங்க 1/4πε0 கியூ போட்டுக்கிட்டேன். இங்க ஆர் மட்டும் தான் என்னன்னு பார்க்கணும். ஆரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மைனஸ் கியூ இது வரைக்கும் வந்திருக்கு இல்லையா? அப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்? இது வரைக்கும் இருக்கிறது r முடிஞ்சு போச்சு. இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது r முடிஞ்சு போச்சு. பிளஸ் a சேருது. அப்ப இந்த டைரக்ட் இங்கேருந்து இது வரும், தூரம் எவ்வளவு வரும்? r + a வரும். அப்ப நான் என்ன செய்யறேன்னா மேல போட்டுக்கிறேன். இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட் p வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா r + a அப்படின்னு வந்துருது. அப்ப இங்க r க்கு பதிலா நம்ம என்ன எடுக்கலாம்? r + a ன்னு வச்சுக்கலாம். ஹோல் ஸ்கொயர். இப்ப ரெண்டு நாம என்ன செய்யணும்னா ஒன்னு இந்த பக்கம் போகுது, இன்னொன்னு ஆப்போசிட் டைரக்ஷன் போகுது. அப்படின்னா ஒன்னோட ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். அது ஒரு இன்னும் இந்த பக்கமாக போகிறாங்க, இன்னொருத்தங்க ஆப்போசிட் டைரக்ஷனாக போகிறாங்க. என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தை நான் வந்து ஆட் பண்ணணும். அப்போ டோட்டல் வரணும். அப்போ இ டோட்டல், அதாவது பிளஸ் கியூனால மைனஸ் கியூ யார் பாதிக்கப்படுறாங்க? இ தோடப்படுறாங்க. அப்போ நாங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா இ ப்ளஸ் கண்டுபிடிக்கணும். இ டோட்டல் கண்டுபிடிக்கணும். இ டோட்டல் கண்டுபிடிக்கணும். இ டோட்டல் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த இ ப்ளஸையும் அடுத்தது இ மைனஸையும் கூட்டிக்கணும். இதுல என்ன பிரச்சனைனா ஒன்னு வந்து பிளஸ்ஸா இருக்காரு, இந்த பக்கம் போறாரு, இன்னொன்னு ஆப்போசிட் டைரக்ஷன் போறாரு. அப்ப நான் என்ன செய்யணும்னா இவரை 1/4πε0 போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பிளஸ் q போட்டுக்கிறேன். q/r - a ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இந்த பிளஸ் இருக்குல்லப்பா, அந்த பிளஸ்ஸுக்காக என்ன செய்யணும்? பிளஸ் போட்டுக்கிறேன். மறுபடியும் கீழே உள்ள அப்படியே எடுத்து காப்பி பண்ணி இதை ஒன்றும் கிடையாது. 1/4πε0 போட்டுட்டு q / r + a ஹோல் ஸ்கொயர் ஆயிடுச்சு. இதுல யாரெல்லாம் பொதுவா இருக்காங்கன்னா இந்த 1/4πε0 பொதுவா இருக்காங்க, qவும் பொதுவா இருக்காங்க. இங்கே 1/4πε பொதுவா இருக்காங்க, qவும் பொதுவா இருக்காங்க. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 1/4πε0 இல்லைன்னா q வெளில எடுத்துக்கணும். 4πε0 எடுத்துட்டோம்னா கீழே யார் இருக்காங்க? 1/r - a ஹோல் ஸ்கொயர் இருக்காங்க. இவர் இருக்காரு. அப்புறம் இந்த இடத்துல வரும்போது இவரு நான் என்ன சொன்னேன்னா ஒன்று வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால இவர் வந்து மைனஸ்னு ஆயிடுது, ப்ளஸ்னு போடக்கூடாது, மைனஸ்னு ஆகும். ஏன்னா இவர் இந்த பக்கம் போறாரு, இவர் ஆப்போசிட் சைடில் வராரு. ஆகினால இது மைனஸ் போய் போட்டுருவோம். அடுத்து என்ன வராங்க? q1/r + a ஹோல் ஸ்கொயர் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல மட்டும் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. இங்க பிளஸ் போட்டுறதுனால நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன் போறதுனால இந்த இடத்துல நம்ம மைனஸ்ங்கிறது போட்டுருவோம். புரிச்சாப்பா? இப்போ நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க? இதை அப்படியே எடுத்துக்கிறீங்க. ஈக்குவல் டு q/4πε0 முடிச்சா? உங்களுக்கு தெரியும் மேத்ஸ்ல a + a into a - a என்ன வரும்னா a² - b² வரும். ஆகையினால இது என்ன செய்றீங்கன்னா r² - a² அப்படின்னு போட்டுக்கிறீங்க. மேல காமனா ஹோல் ஸ்கொயர் இருக்குல்லப்பா, அதனால சிம்பிள் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறீங்க.
அப்புறம் என்ன செய்யலாம்னா இவர் கிராஸ் மல்டிப்ளை ஆயிடுவாங்க. இவர் இந்த பக்கம் போயிடுவாரு, இவர் இந்த பக்கம் போயிடுவாரு. அப்போ ஆர் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இந்த பக்கம் வரும். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஆர் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆர் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். இவர் ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ரைட்டு. அப்புறம் காமனாக இருக்கிற எடுத்துக்கிறீங்க. கியூ டிவைட் பை 4π எக்ஸ்லாம் நாட் போட்டுட்டு இது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறீங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏ பிளஸ் ஏ பி ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2RA வந்துடும். அதே மாதிரி இவரை மைனஸ் போட்டுட்டு இவர் என்ன செய்யணும்னா மறுபடியும் ஆர் ஸ்கொயர் ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும். ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2RA. கீழே என்ன வச்சிருக்கீங்க? அப்படியே ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டுருக்கீங்க. இவர் ஒன்றும் ஆக மாட்டாங்க, அப்படியே இருக்க வேண்டியதான். ரைட். அடுத்தது இல்லை கேன்சல் ஆகும். என்னென்ன கேன்சல் ஆகும் பாருங்களேன். q பை 4π எக்ஸ்லாம் நாட் போட்டுக்கிறோம். இந்த சைடில் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2RA. அது ப்ளஸில் இருக்க ஒன்றாவது. இந்த மைனஸ் உண்டார போச்சுன்னா இது மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஆகிடும். இந்த மைனஸ் ப்ளஸோட சேர்த்துனா மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆகிடும். இது மைனஸ் மைனஸ் சேர்த்து ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ 2RA ப்ளஸ் 2RAன்னு ஆகிடும். டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். யாராவது கேன்சல் பண்ணுறாங்க? ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது, ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. பாக்கி என்ன கிடைக்கும்? இந்த 2RAயும் இந்த 2RA 4RAன்னு ஆகிடுது. ஸோ q டிவைடட் பை 4π எக்ஸ்லாம் நாட் என்ன வரும்? 4RA டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பயன்படுத்தணும்னா இந்த பியை வந்து எப்படியாவது டைபோல் மூமெண்ட்டை கொண்டாந்து இங்கே வந்து சேர்த்துக்கணும். அப்போ டைபோல் மூமெண்ட் வரணும்னா இவர் q × 2a இருக்கு. இதை என்ன பிரிச்சுக்கலாம்னா இது 2 × 2 q மாற்றிக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்னா எனக்கு வந்து 2a × q வரணும். அப்போ 2a × q வரணும்னா இவரை 2 × 2 மாற்றணும். இப்போ மாற்றும் போது என்ன ஆகும்? இங்கே பாருங்க, இது பிரித்து இதுக்கு தகுந்த மாதிரி நான் பிரிச்சுக்கிறேன் பாருங்க. q போட்டுக்கிட்டேன் × 2a போட்டுக்கிட்டேன். அப்போ தான் அது pa மாற்ற முடியும். அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்கும்? இன்னொரு 2 ஒன்று இருக்கும். அப்புறம் என்ன இருக்குன்னா ஒரு r இருக்கும். டிவைடட் பை 4π எக்ஸ்லாம் நாட் 4π எக்ஸ்லாம் நாட் இருக்கும். இங்கே என்ன இருக்குன்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்கும். மறுபடியும் என்னன்னா ஒருவேளை ஆர் ஸ்கொயர் இது பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் ஆறுங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்கு, ஏங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு. இஃப் ஒருவேளை ஆருடைய வேல்யூ பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆறு இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கு, அந்த டைபோலில் இருக்கிறது சின்னோண்டு இருக்கு. அப்போ வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. இப்போ இதை வந்து மல்டிபிளிகேஷன் அப்படியே வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அது ஸ்கொயராக போகும்போது அது கேன்சல் ஆகிடும். எப்படி கேன்சல் ஆகிடும்னா இப்போ a⁴ இருந்தாலும் ஏற்கனவே ஏ சின்னதாக இருக்குது, இன்னும் a² இன்னும் சின்னதாகிடும், a⁴ இன்னும் ரொம்ப சின்னதாக போயிடும். அப்போ என்ன செய்யலாம்னா இவரை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். எவரை கேன்சல் பண்ணிக்கலாம்? இந்த a² a⁴ வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படின்னா இது என்ன வந்துடும்? q டிவைடட் பை இங்கே என்ன இருக்குன்னா இதை சொல்லணும். q × 2a பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்னா pன்னு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் p = டைபோல் பை p = q × 2a போட்டுருக்கோம். அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம்னா p × 2r போட்டுக்கிறோம். கீழே என்ன இருக்குன்னா 4π எக்ஸ்லாம் நாட். இது எப்படி மாற்றலாம்னா இது வந்து r⁴ போட்டுக்கலாம். நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, a² வந்து ரொம்ப a⁴ வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அது கேன்சல் ஆகிடும். a⁴ இதை பிரிச்சுட்டு போனால் கூட a வேல்யூ ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால a² a⁴ கேன்சல் ஆகிடும். ஸோ இவருடைய வேல்யூ குறைஞ்சி போகுது. அப்போ கேன்சல் பண்ணிக்கிறோம். இப்போ எது அடிபட்டுடும்? இந்த r-ம் r⁴ அடிபட்டுச்சுன்னா கியூப் மட்டும்தான் இருக்கும். அப்போ நமக்கு என்ன இருக்கும்? மேலே 2p இருக்கும், கீழே வந்து 4π எக்ஸ்லாம் நாட் இருக்கும், r³ இருக்கும். அவ்வளோதான். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E = 2p × 2p டிவைடட் பை 4π எக்ஸ்லாம் நாட் × r³. இதுதான் நாம் அது செஞ்சக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதில் கடைசியில் ஒரே ஒரு வழி மட்டும் சொல்லுவாங்க. சரி, இந்த p எந்த பக்கமாக நோக்கி போகும்னு சொன்னோன்னா இவரை நோக்கி தான் போகும், அலாங் த சைடு இப்படி போகும். ஒரே ஒரு லைன் மட்டும் ஏ சொல்லுவாங்க. டைபோல் மொமெண்ட் அரை மார்க் போட்டுருவாங்க, இது வரைக்கும் 4.5 மார்க் போட்டுட்டு p எந்த பக்கம் போகும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? டைபோல் மொமெண்ட் கடைசியாக ஒரே ஒரு சில பசங்க எழுதிக்குவாங்க
எழுதாமல் விட்டாங்கன்னா என்ன செய்யணும்னா கடைசியில் அந்த ஒரு லைனுக்காக விட்டுருவாங்க. இப்போ அலாங் எந்த இதில் போகுதுன்னா அலாங் ஓபி டைபோல் மூமெண்ட் பி அலாங் எந்த சைடில் போகுது இப்படி போகுது. ஏன்னா இவருக்கு 2 பவர் அதிகம், கிட்டக்கிறதுலாம் பவர் அதிகம், பவர் வந்து குறைவாக இருக்குது. அலாங் ஓபின்னு போட்டுக்க வேண்டியதான். இங்கிருந்து ஓபி அலாங் ஓபி அவ்வளோதான். இந்த 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆக்சியல் லைனும் ஈக்குட்டோர் லைனும் கண்டிப்பாக வரும். நான் இப்போ ஆக்சியல் லைன் நான் முடிச்சுட்டேன். நான் அடுத்தது வந்து ஈக்குட்டோர் லைனில் வந்து அடுத்த நமக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். எப்படியா இருந்தாலும் நான் காலையில் சொன்ன மாதிரி 12 மார்க் வந்து 1 மார்க் வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்க. 5 மார்க்கில் வந்து அதை முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஆக்சியல் லைனும் அடுத்து நான் இந்த ஒரு வீடியோவில் ஈக்குட்டோர் லைன் சொல்லுவேன். அதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் படிச்சுங்க. தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக காலையிலேருந்து நான் போட்டதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான் போட்டிருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்காக தான் நான் பாடம் நடத்துகிறேன். அதனால் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளை காலையில் நல்லபடியாக எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதிடலாம். பெஸ்ட் ஆஃப் லக்.